வணக்கம். நகரின் இன்றைய முக்கிய செய்திகள். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலாம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பஞ்சாப் நேஷனல் வங்கி மூலம் பரிசுகள் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பேரணி. PVM அறக்கட்டளை நர்சிங் பயிற்சி பள்ளி மாணவிகள் நடத்திய கல்வி சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம். இனி விரிவான செய்திகள். PVM அறக்கட்டளை நர்சிங் பயிற்சி பள்ளி மாணவிகள் நடத்திய சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம். ராமநாதபுரம் மாவட்டம் PVM அறக்கட்டளையின் தலைமை அலுவலகத்திலிருந்து கல்வி மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை PVM அறக்கட்டளையின் சேர்மன் திரு வி அப்துல் ரசாக் அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்தார். நர்சிங் பயிற்சி பள்ளியின் பொறுப்பாளர் திரு மணி முன்னிலை வகித்தார். சுகாதார விழிப்புணர்வு பற்றி நர்சிங் பயிற்சியாளர் திருமதி மங்களேஸ்வரி விளக்கி பேசினார். இந்த பிரச்சார பயணம் ராமநாதபுரம் முக்கிய வீதிகளான போஸ்ட் ஆபீஸ் தெரு, அக்ரஹாரம் ரோடு, சாலை தெரு, அரசு மருத்துவமனை ரோடு, புதிய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளின் வழியாக சுகாதாரம் மற்றும் கல்வி விழிப்புணர்வு பிரச்சார பயணம் தொடர்ந்தது. மேலும் இந்த பிரச்சார பயணம் தேவிப்பட்டினத்தின் முக்கிய வீதிகள், மீனவ குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் சுகாதாரம் மற்றும் கல்வி பற்றி போதிக்கப்பட்டது. இதில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை பற்றியும் சுகாதாரத்தை எவ்வாறு பேணுவது என்பது பற்றியும் விளக்கி கூறப்பட்டது. மேலும் சிறுவர்களின் கட்டாய கல்வி பற்றியும் அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கும்படியும் இந்த பிரச்சாரத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மகளிர் மேம்பாட்டு பயிற்சியாளர் திருமதி கமலா செய்திருந்தார். PVM அறக்கட்டளையின் நர்சிங் பயிற்சி பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.